12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட் 2026க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் உங்களுக்கு ஒருவேளை மந்த்லி எக்ஸாமாக இருந்தாலும் இதில் உள்ள கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மிட் டேர்ம் கொஷின் பேப்பராக இருந்தாலும் மந்த்லி எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இதில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மணி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நடக்க எனக்கு கொஷின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் லிங்க் வெப்சைட்டில் இருக்கும். இல்லாட்டி கூகுளில் போய் kalvimini.org அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். அதில் வந்து பிடிஎஃப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க, அதே 2 சினானிம்ஸு 2 ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அப்ரிவேஷன்ஸ் அக்ரைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிலபிக், ட்ரை சிலபிக், மோனோ சிலபிக்கு, ஸோ அதே மாதிரி அந்த சிலபிஃபிகேஷன் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க, ப்ரிப்போசிஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்க, வெர்போடைய கரெக்ட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் அப்படின்னாவே ஃபியூச்சரில் தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ வில் லீவ் அப்படிங்கிற மாதிரி வரும். சுரேஷ் வில் லீவ் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். ஏன்னா இதுக்கப்புறம் தானே வில் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். வில் ஐஎன்ஜியில் வரும், லீவிங் அந்த மாதிரி. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குறது, அப்ரிசியேஷன் கொஷின் போயம்லேருந்து நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆஸ் வெல் வெப்சைட்லேயும் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனலையுமே உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸ் வரும். ஆக்டிவ் டேரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் ரொம்ப ஈஸி தான். செட்னா அது கனெக்டர் வேர்டு தேட் யூஸ் பண்ணி கொட்டேஷன் ரிமூவ் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இஆர்சி கேட்டிருக்காங்க. இஆர்சி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கொஷின் ஆன்சரை பொறுத்தளவில் இது ரொம்ப ஈஸியானது. வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். 2 ஜென்டல்மேன் ஆஃப் வெரோனாலேருந்து கேட்டிருக்காங்க. நைஸ் கப் ஆஃப் டீலேருந்து வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ. ஸோ அது வந்து பார்த்துங்க, ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே, அந்த அவங்க சிஸ்டரை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்தளவில் நீங்கள் மிட்டம்ங்கிறதுனால நீங்கள் ஒரு யூனிட் படித்தாவே போதும். பட் 2மே படித்தா வெரி வெல் குட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் ஒரு யூனிட், ஃபஸ்ட்டு 3 யூனிட் படித்தாவே பப்ளிக் எக்ஸாமில் 1 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நிக்கோலா அண்ட் ஜேக்கப் 2 ஜென்டல்மேன் ஆஃப் வெரோனாவும் கேட்டிருக்காங்க. நைஸ் கப் ஆஃப் டீயும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போயம் பார்த்துக்கோங்க. காசியார நெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேசல்லேருந்து கேட்டிருக்காங்க. 2மே கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு யூனிட் படிச்சிங்க அப்படின்னா மிட்டமை பொறுத்தளவில் அட்டன் பண்ணிடலாம். பட் 2டைம் படிச்சிட்டிங்கன்னா குவார்டர்லிலையும் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கவே தேவையில்லை குவார்டர்லிக்கு. அப்புறம் டைம் இருக்கப்போ ஒரு யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஓகேவாயிரும். ஸோ படிக்கையிலே கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க. அதனால தான் நான் இடையில அதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ தென் வந்து சம்மரி நோட்ஸ் மேக்கிங், அது ஹிண்ட் டெவலப்மெண்ட் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு பேராகிராஃபாக நீங்கள் டெவலப் பண்ணி எழுதணும். அப்புறம் சம்மரி நோட்ஸ் மேக்கிங், நீங்கள் வந்து நோட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சம்மரி கேட்கல. அப்போ நீங்கள் ஜஸ்ட் நோட்ஸ் எழுதினா போதும். கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். அங்கே என்ன கேட்டிருக்காங்க, நோட்ஸ் அண்டு சம்மரி மேக்கிங்கா, நோட்ஸ் ஆர் சம்மரியா, இல்லை நோட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்களா, இல்லை சம்மரி மட்டும் கேட்டிருக்காங்களா, பார்த்துட்டு எழுதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னே இந்த கொஷினா அப்போ நோட்ஸ் தான் இல்லை சம்மரி தான் அப்படின்னு எழுதிடுறீங்க. இல்லை 2டைமே எழுதுனா டைம் வேஸ்ட்டு. இல்லை பார்க்காம ஒன்றை மட்டும் எழுதுனீங்கன்னா அவங்க கேட்காததை எழுதியிருந்தால் மார்க் போயிடும். ஸோ அதனால் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் அப்படிங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுங்க. அந்த ஒரு 5 செகண்ட் நீங்கள் கொஷின் பார்க்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இந்த இதை விட நீங்கள் நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாமில் அதை மிஸ்டேக் பண்ணுறீங்க. பப்ளிக் குவார்டர்லியில், ஏன்னா குவார்டர்லியில் கொஷின் பேட்டர்ன் சேம், குவார்டர்லி பப்ளிக்லாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. கொஷின் நம்பரை பார்த்தோன்னே நோட்ஸ் தான் அப்படின்னு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க கடைசியில், அது ரொம்ப ஈஸி. அப்புறம் லெட்டர் ரைட்டிங்கோட ஹெட் மாஸ்டருக்கு லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் 2 டைப்பு தான். ஸோ அந்த 2 டைப் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிட முடியும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹர் பேரண்ட்ஸ் டேஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் 2 வீக்ஸ் ஃப்ரம் டுடே. இன்னையிலேருந்து வில் பி இப்போ ஃபியூச்சரில் தான், அதனால் வில் வந்து கம்பல்சரி வரும். செமி மாடல் வர்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. மை சிஸ்டர் டான்ஸ் ஸோ வெல் வென் சி வாஸ்னா பாஸ்ட்டு, அப்போது யூஸ்டு பை யூஸ் பண்ணுவீங்க, இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. இஃப் ஐ வேர், இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஐ வேர் யூ, இங்கே வந்து ஐ மைட் வரும், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துங்க. இண்டஸ்ட்ரியல் இது ஈஸி தான். ஜென்ரலி த இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் ஆர் சீன் இன் த இண்டஸ்ட்ரியஸ் ஏரியா. இண்டஸ்ட்ரியல் அது சேம் மாடலில் தான் வரும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பர் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப் நீங்கள் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா கூகுளில் போய் கல்விமினின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் வெப்சைட் kalvimini.org வரும். அந்த வெப்சைட்டை பார்த்து ஸோ அதில் எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எனக்கு கிடைக்கிற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தோட பிடிஎஃப்மே இருக்கும். யூ கேன் டவுன்லோட் அண்ட் யூஸ் தம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.